2026ஆம் ஆண்டில் கல்வி அமைச்சுக்காக ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்கும் 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய ஆரம்ப கலந்துரையாடலுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமை தாங்கினார். இதன்போது தொழிற்கல்வி நிறுவனங்களுக்கு வருடாந்தம் அனுமதிக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. கடல்சார் பல்கலைக்கழகத்திற்கு நிரந்தர காணி ஒன்றை வழங்குவது தொடர்பிலும் அடுத்த ஆண்டு முதல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துக்கான மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான எண்ணிக்கையினை அதிகரிப்பது தொடர்பிலும் இந்த கலந்துரையாடலில் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டன. அத்துடன் பாடசாலை மாணவர்களுக்காக நடைமுறைப்படுத்தப்படும் நலன்புரி திட்டங்கள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. கல்வித்துறையில் நிலவும் ஆசிரியர் மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் பற்றாக்குறை, சம்பள முரண்பாடுகள் தொடர்பிலும் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து எதிர்காலத்தில் கலந்துரையாடுவதற்கும் அதற்கென விசேட ஆணைக்குழுவின் ஊடாக நிரந்தர தீர்வுகளை வழங்குவதற்கும் இந்த கலந்துரையாடலில் இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 7% அதிகமான பொருளாதார வளர்ச்சி இலக்கை நோக்கமாக கொண்ட முன்மொழிவுகளை உள்ளடக்கி அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. அரச முதலீட்டு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள திட்டங்களில் முன்னுரிமை மற்றும் பொதுமக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு அடுத்த வருடத்தில் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதற்காக ஒவ்வொரு அமைச்சினதும் முன்மொழிவுகளை பெற்றுக்கொள்ளும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம், சுங்கம் மற்றும் மதுவரி திணைக்களம் ஆகியன தமது வருமான இலக்குகளை கடந்துள்ளதாக நிதி அமைச்சு கூறியுள்ளது. இதற்கமைய பொருளாதாரம் ஸ்திரத்தன்மையை அடைந்துள்ளதாகவும் நிதிசார் ஒழுக்கம் அனைத்து நிறுவனங்களிலும் சிறந்த முறையில் நிலைநாட்டப்பட்டுள்ளதாகவும் நிதி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. பெரும்பாலான அரசு நிறுவனங்களும் தற்போது தமது வருமான இலக்குகளை அடைந்து லாபம் ஈட்டும் நிலையை எட்டியுள்ளமையால் பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைவதில் பக்கபலமாக அமைந்துள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 2027 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை தயாரிக்கும் போது நாட்டிற்கான வெளிநாட்டு முதலீடுகளின் அளவை அதிகரிப்பதற்கான கவர்ச்சிகர ஊக்குவிப்புகள், உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளது. குறைந்த வருமானம் பெறும் சமூகத்தினரை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை மிகவும் பயனுள்ள முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும் என நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. 7% அதிகமான பொருளாதார வளர்ச்சி இலக்கை நோக்கமாக கொண்ட முன்மொழிவுகளை உள்ளடக்கி அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. அரச முதலீட்டு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள திட்டங்களில் முன்னுரிமை மற்றும் பொதுமக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு அடுத்த வருடத்தில் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதற்காக ஒவ்வொரு அமைச்சினதும் முன்மொழிவுகளை பெற்றுக்கொள்ளும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம், சுங்கம் மற்றும் மதுவரி திணைக்களம் ஆகியன தமது வருமான இலக்குகளை கடந்துள்ளதாக நிதி அமைச்சு கூறியுள்ளது. இதற்கமைய பொருளாதாரம் ஸ்திரத்தன்மையை அடைந்துள்ளதாகவும் நிதிசார் ஒழுக்கம் அனைத்து நிறுவனங்களிலும் சிறந்த முறையில் நிலைநாட்டப்பட்டுள்ளதாகவும் நிதி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. பெரும்பாலான அரசு நிறுவனங்களும் தற்போது தமது வருமான இலக்குகளை அடைந்து லாபம் ஈட்டும் நிலையை எட்டியுள்ளமையால் பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைவதில் பக்கபலமாக அமைந்துள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 2027 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை தயாரிக்கும் போது நாட்டிற்கான வெளிநாட்டு முதலீடுகளின் அளவை அதிகரிப்பதற்கான கவர்ச்சிகர ஊக்குவிப்புகள், உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளது. குறைந்த வருமானம் பெறும் சமூகத்தினரை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை மிகவும் பயனுள்ள முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும் என நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது.